தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது எம்.சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன். செய்தியாசிரியர் எஸ். லோகேஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். 5 பேர் கொண்ட குழுவால் 3 வெட்டி படுகொலை. அம்பலாந்தோட்டையில் பயங்கரம். சிக்கன் குனியாவினால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரிப்பு. இடிந்து வீழ்ந்த காற்றாலை மின் உற்பத்தி கோபுரம், வீடுகளுக்கு சேதம். கிளிநொச்சியில் திடீரென உயிரிழந்த பன்றிகள், நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. அல்பேனியாவில் இருந்து இத்தாலிக்கு கொண்டு செல்லப்பட்ட அகதிகள். உள்நாட்டு செய்திகள். வீடு ஒன்றுக்குள் வைத்து 3 வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பில் 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த கொடூர சம்பவம் அம்பலாந்தோட்டை மாமடல பகுதியில் இடம்பெற்றுள்ளது. 6 பேர் கொண்ட குழு வீடு ஒன்றுக்குள் நுழைந்து அங்கிருந்த 3 பேரை வெட்டி படுகொலை செய்துள்ளனர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று இரவு 7:30 மணியளவில் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர்கள் 29, 34 மற்றும் 45 வயதுடையவர்கள் ஆவார். ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ள நிலையில் ஏனைய 2 வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளனர். சட்டவிரோத மதுபான வியாபாரத்தில் ஈடுபட்ட 2 தரப்பினரிடையே நீண்ட காலமாக நிலவி வந்த தகராறின் விளைவாக இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது என தெரியவந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணையை அம்பலாந்தோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்ததாக நாட்டில் சிக்கன் குனியா நோயினால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரித்து வருவதாக சீமாட்டி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். மழையுடனான காலநிலையினால் நுளம்புகள் பெருகியதன் விளைவாக இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நோயின் அறிகுறிகளாக ஆரம்ப நாட்களில் கடுமையாக காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி மற்றும் தசை வலி, மூக்கு கருமையாதல் மற்றும் தோலில் ஆங்காங்கே கருப்பு புள்ளிகள் தோன்றுதல் என்பன ஏற்படக்கூடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சிக்கன் குனியா நுளம்புகளால் பரப்பப்படுகின்றமையினால் நுளம்புகள் பெருகும் இடங்களை ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதன் ஊடாக நிலையை கட்டுப்படுத்த முடியும் என சீமாட்டி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். இலங்கையின் பிரபல தொழிலதிபர் ஹெரி ஜெயவர்தன தனது 82வது வயதில் காலமானார். ஹெரி ஜெயவர்தன என்று பிரபலமாக அறியப்படும் டான் ஹெரால்ட் ஸ்டாசன் ஜெயவர்தன மெல்ஸ்டாகோப் நிறுவனத்தின் தலைவராகவும் டென்மார்க்கிற்கான இலங்கை தூதுவராகவும் பணியாற்றியுள்ளார். இலங்கையின் பணக்காரர்களில் ஒருவராக ஜெயவர்தனவை ஃபோர்ப்ஸ் பட்டியலிட்டிருந்தது. அமெரிக்காவிற்கு வெளியே சிறப்பாக நிர்வகிக்கப்படும் நிறுவனங்களின் ஃபோர்ப்ஸ் பட்டியலில் பட்டியலிடப்பட்ட முதல் இலங்கை நிறுவனங்களான டிஸ்டிலரிஸ் கம்பெனி ஆஃப் ஸ்ரீலங்கா மற்றும் எய்ட்கன் ஸ்பென்ஸ் ஆகிய 2 தலைவராகவும் ஜெயவர்தனா பணியாற்றியுள்ளார். இதேவேளை இலங்கையின் பிரபல தொழிலதிபரும் பல முன்னணி நிறுவனங்களின் தலைவராகவும் இருந்த கென் பாலேந்திரா எனப்படும் கந்தையா கென் பாலேந்திரன் தமது 85வது வயதில் இன்று காலமானார். 1940 பிறந்த இவர் நாட்டில் உள்ள ஏராளமான நிறுவனங்களில் பதவிகளை வகித்துள்ளார். அவர் இலங்கை வங்கி, ஜான் கீல்ஸ் ஹோல்டிங்ஸ், பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழு, இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனம், பிரண்டிக்ஸ் லங்கா, சிலான் புகையிலை நிறுவனம், இலங்கை வர்த்தக சம்மேளனம் ஆகியவற்றின் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். அத்துடன் பிரித்தானியாவின் பொதுநலவாய அபிவிருத்தி கூட்டுத்தாபனத்தின் தெற்காசிய பிராந்திய நிதியத்தின் தலைவராகவும் கந்தையா பாலேந்திரன் பதவி வகித்தவராவார். தலைமன்னாருக்கு தெற்காக உள்ள கடற்பகுதியில் இன்று அதிகாலை சட்டவிரோதமாக கடற்றொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 10 இந்திய மீனவர்களை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். இதன்போது இழுவை படகொன்றும் கைப்பற்றப்பட்டதாக கடற்படை பேச்சாளர் தெரிவித்தார். கைதான மீனவர்களை கரைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் தெரிவித்துள்ளார்.
தமிழகத்தின் மண்டபத்தை சேர்ந்த 10 மீனவர்களே இவ்வாறு கைதாகியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை கடந்த ஒரு வார கால பகுதியினுள் இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் மொத்தமாக 57 இந்திய மீனவர்கள் கைதாகியுள்ளதாக கடற்படை தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிழக்கு மாகாணத்தில் பிரபல சுற்றுலா தலமான காத்தான்குடி கடற்கரையில் ஓய்வை கழிக்க வருபவர்கள் குப்பைகளை வீசினால் குறித்த நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என காத்தான்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் காத்தான்குடி கடற்கரையை போலீசார் மற்றும் பொது நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் முழுமையாக தூய்மைப்படுத்தியதன் பின்னர் கடற்கரைக்கு ஓய்வுக்காய் வந்திருந்த உள்நாட்டு சுற்றுலா பயணிகளுக்கான வெளிப்பூட்டல் செயற்திட்டத்தை முன்னெடுத்திருந்த நிலையில் போலீசார் இதனை தெரிவித்துள்ளனர். கிழக்கிழங்கையின் மிக பழமையான அம்மன் ஆலயங்களுள் ஒன்றான மட்டக்களப்பு தேற்றத்தீவு வடபத்திரகாளி அம்மன் ஆலயத்தின் புனராவர்த்தன அஷ்டபந்தன நவகுண்ட பக்ஷ பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம் நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. கந்தகோடிய பிரதேசத்தில் காற்றாலை மின் உற்பத்தி கோபுரத்தின் ஒரு பகுதி இடிந்து வீழ்ந்ததில் 3 வீடுகள் சேதமடைந்துள்ளன. நேற்று பிற்பகல் இவ்விபத்து நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தனியார் மின்சார உற்பத்தி நிறுவனத்திற்கு சொந்தமான காற்றாலை மின் கோபுரத்தின் ஒரு பகுதியே இவ்வாறு இடிந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கோபுரம் இடிந்து விழுந்ததில் ஒரு வீடு முற்றாக சேதமடைந்துள்ளதாகவும் அருகில் உள்ள 2 வீடுகள் ஓரளவு சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் மின் கோபுரம் இடிந்து விழுந்த சந்தர்ப்பத்தில் வீடுகளில் யாரும் இருக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை வவுனியா மகாரம்பை குளம் பகுதியில் தொலைத்தொடர்பு கோபுரத்திலிருந்து கீழே விழுந்து நபர் ஒருவர் உயிரிழந்தார். குறித்த சம்பவம் நேற்று பதிவாகியுள்ளது. அனுராதபுரம் நிக்கவரெட்டிய பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய நபரே சம்பவத்தில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் உள்ள தொலைத்தொடர்பு கோபுரத்தில் ஏறி திருத்த பணிகளை முன்னெடுத்து வந்த ஊழியர் நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளார். இதன்போது படுகாயமடைந்த அவர் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் வவுனியா போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. கிளிநொச்சியில் தனியார் பன்றி பண்ணை ஒன்றில் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்த பன்றியின் உடலை மருத்துவ பரிசோதனைக்குட்படுத்தி மன்றுக்கு அறிக்கை இடுமாறு கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கிளிநொச்சி செல்வா நகர் பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான பன்றி வளர்ப்பு பண்ணையில் திடீரென தொடர்ச்சியாக 50க்கும் மேற்பட்ட பன்றிகள் உயிரிழந்துள்ளன. இந்நிலையில் குறித்த பண்ணையிலிருந்து ஒரு தொகுதி பன்றிகளை வேறு ஒரு பண்ணைக்கு மாற்றுவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொண்ட சமயம் கால்நடை வைத்திய அதிகாரியினால் குறித்த பண்ணையாருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. குறித்த வழக்கானது கிளிநொச்சி மாவட்ட நீதிவான் நீதிமன்ற பதில் நீதவான் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது உயிரிழந்த பன்றியின் மாதிரிகளை பெற்று மருத்துவ அறிக்கை சமர்ப்பிக்குமாறு மன்று கட்டளையிட்டுள்ளது. இதனை அடுத்து குறித்த பண்ணையில் உயிரிழந்த பன்றியின் மாதிரிகள் உயிருடன் உள்ள ஏனைய பன்றிகளின் இரத்த மாதிரிகள் பெறப்பட்டு பேராதனையில் உள்ள மிருக வைத்திய ஆராய்ச்சி பிரிவுக்கு அனுப்பி வைக்க உள்ளதாக கால்நடை வைத்திய அதிகாரி இ கனகரத்னம் தெரிவித்துள்ளார். காலி, மாத்தறை, களுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல் மற்றும் உவா மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் மற்றும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 25 முதல் 35 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையில் இருந்து காற்று வீசும். மேலும் நீர்கொழும்பு தொடக்கம் புத்தளமூடாக மன்னார் வரையானதும், மாத்தறை தொடக்கம் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையானதுமான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். வெளிநாட்டு செய்திகள். அல்பேனியாவில் இருந்து ஒரு தொகுதி அகதிகள் குழு இராணுவ கப்பல் மூலம் இத்தாலிக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். பங்களாதேஷ், எகிப்து உள்ளிட்ட நாடுகளில் இருந்து ஏராளமானோர் அகதிகளாக ஐரோப்பிய நாடுகளுக்கு குடியேறுகின்றனர். ஆனால் இந்த அகதிகள் குடியேற்றத்தால் அங்கு சட்டம் ஒழுங்கு கடுமையாக பாதிக்கப்படுகின்றன. இதனை கட்டுப்படுத்த எல்லை பகுதிகளில் ஐரோப்பிய நாடுகள் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளன. இதற்கிடையே கடந்த ஆண்டு சுமார் 66,000 பேர் அகதிகளாக இத்தாலியில் குடியேறி உள்ளனர். எனவே அகதிகள் குடியேற்றத்தை தடுக்க அந்நாட்டு அரசாங்கம் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் இத்தாலிக்குள் நுழைய முயன்ற 50 பேரை கைது செய்த அந்நாட்டு கடலோர போலீசார் அல்பேனியாவில் உள்ள அகதிகள் முகாமில் தங்க வைத்தனர். பின்னர் அங்கிருந்து அவர்களை நாடு கடத்த அரசாங்கம் முடிவு செய்தது. ஆனால் அவர்களை நாடு கடத்துவதற்கு தடை விதித்து இத்தாலி நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை அடுத்து அல்பேனியாவில் இருந்த சுமார் 50 அகதிகள் இராணுவ படகு மூலம் இத்தாலிக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். அமெரிக்காவின் வரி விதிப்பு நடவடிக்கை சர்வதேச வர்த்தக விதிகளை மீறுவதாக உள்ளது என சீனா தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுக்குள் வரும் சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் போதைப் பொருட்களின் பெரும் அச்சுறுத்தல்களை தடுக்கும் விதமாக கனடா மற்றும் மெக்சிகோ நாட்டிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு 25% வரையும், சீனாவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு 10% வரையும் விதிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்தார். நெருக்கடிகள் தணியும் வரை இந்த வரி விதிப்புகள் தொடரும் என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு பதிலடியாக கனடாவும் 25% வரியை அமெரிக்க பொருட்களுக்கு விதித்துள்ளது. அதேபோல மெக்சிகோவும் பதிலடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் சீனா இவ்விவகாரம் குறித்து தனது கருத்தை வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவின் வரி விதிப்பு சர்வதேச வர்த்தக விதிகளை மீறுவதாக உள்ளது எனவும், அமெரிக்காவின் இந்த செயல் இரண்டு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு மற்றும் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்கு இடையூறாக அமையும் என்றும் சீனா குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே பனாமா கால்வாய் மீதான சீனாவின் செல்வாக்கு மற்றும் கட்டுப்பாட்டு தொடர்பில் பனாமா உடனடி மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் என அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ அறிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பனாமா கால்வாயை மீண்டும் கைப்பற்றுவதாக உறுதியளித்த நிலையில் நேற்றைய தினம் பனாமா நகரில் பனாமாவின் ஜனாதிபதி ஜோஸ் ரோல் முலினோவுடனான சந்திப்பை தொடர்ந்து அமெரிக்க வெளியுறவு செயலாளர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் சீன செல்வாக்கு குறித்த டொனால்ட் ட்ரம்பின் கவலைகளை நிவர்த்தி செய்வதற்கு அமெரிக்காவுடன் தொழில்நுட்ப அளவிலான பேச்சுவார்த்தைகளை முன்மொழிந்ததாக பனாமா ஜனாதிபதி செய்தியாளர்களிடம் அறிவித்துள்ளார். எவ்வாறாயினும் பனாமா கால்வாயை மீண்டும் கைப்பற்றுவதற்கான டொனால்ட் ட்ரம்பின் உறுதிப்பாடு பனாமாவில் குறிப்பிடத்தக்க எதிர்ப்பலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அண்மையில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரூபியோவின் உருவ பொம்மைகளை எரித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து பிராந்தியத்தில் கடந்த 60 ஆண்டுகளில் காணாத வகையில் கடும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. குயின்ஸ்லாந்தில் வெள்ளம் மோசமாகி வருவதால் ஆஸ்திரேலிய பிரதான நெடுஞ்சாலையின் சில பகுதிகள் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. மாநிலத்தின் வடக்கில் பெய்த மழையால் இதுவரை ஒரு உயிர் சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் ஆயிரக்கணக்கானோர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. அனர்த்தத்தினால் டவுன்ஸ்வில்லே, இங்காம் மற்றும் கார்ட்வெல் போன்ற இடங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. குயின்ஸ்லாந்து மாநில அதிகாரிகளின் தகவலின்படி வெள்ளிக்கிழமை முதல் வடகிழக்கு குயின்ஸ்லாந்தின் சில பகுதிகளில் கடும் மழை பெய்துள்ளது.
60 ஆண்டுகளுக்கு பின்னர் இப்பகுதியில் ஏற்பட்ட மிக மோசமான வெள்ளம் இதுவாக இருக்கலாம் என ஆஸ்திரேலிய வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளதாக பிபிசி தகவல் பகிர்ந்துள்ளது. இலங்கையின் முதல் நிலை முதற்தர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.